ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். மார்ச் 3ஆம் தேதியாக இன்று தங்கத்தோட விலை காலையில் பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ₹10 குறைந்த நிலையில் மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று காலை தங்கத்தோட விலை கிராமிற்கு ₹10 குறைந்து 22 கேரட் ஒரு கிராம் ₹15,650 ஆகவும், ஒரு சவரன் ₹1,25,200 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் ஒரு கிராம் ₹17,073 ஆகவும், ஒரு சவரன் ₹1,36,584 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. வெள்ளியோட விலையில மாற்றமின்றி ₹315 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது மதியம் 3:15 நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை நல்லாவே ஒரு இறக்கம் இருந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயின் மதிப்பு நமக்கு மீண்டும் ஒரு 32 பைசா கிட்ட வீக்காக இருக்குங்க. ஸோ ஆனால் சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை நல்லாவே ஒரு இறக்கம் இருக்குது. காலையிலே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் இறக்க வேண்டியது. ஆனால் உங்களுக்கு இந்திய ரூபாயின் மதிப்பு வீக்காக இருந்ததன் காரணமாக நம்மளுக்கு சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை குறைஞ்சாலும் எங்களுக்கு நம்ம இன்னும் குறையாமல் வச்சுருக்காங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு காலையில் நிலவரத்துக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ₹90.75 இருந்தது. தற்பொழுது ₹91.07 அப்படிங்கிற அந்த பைசாவில் இருந்துகிட்டு இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 33 பைசா கிட்ட நம்மளுக்கு வீக்காக இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு வீக்காக இருந்தாலும் சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை நல்லாவே குறைவாக இருக்குங்க. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கன்டினியூ ஆச்சுன்னா நம்மளுக்கு மாலை விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன விலை நிர்ணயம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு ரேட் சேஞ்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. எவ்வளோ வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தற்பொழுது 22 கேரட் ஒரு கிராம் ₹15,650 விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா? இந்த விலையிலேருந்து கிராமிற்கு ஒரு ₹80 ஒரு ₹180 வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ₹300 கிட்ட விலை குறையணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்திய ரூபாயின் மதிப்பு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுனால ஒரு ₹80 ₹180 வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. அடுத்து வெள்ளியோட விலை நல்லாவே ஒரு இறக்கத்தில் தாங்க இருக்குது. காலையிலேயே நம்மளுக்கு விலை குறைய வேண்டியது குறையல. ஸோ தற்பொழுது ₹315 விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா? இந்த விலையிலிருந்து எவ்வளோ வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்பு தற்பொழுது சர்வதேச லெவலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ₹20 கிட்ட விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு வீக்காக இருக்கிறதன் காரணமாக சப்போர்ட் லெவல் கிடைக்கலங்க. ஸோ வீக்காக இருக்கிறதன் காரணமாக நம்மளுக்கு ஒரு கிராமிற்கு ஒரு ₹5 ₹10 வரைக்குமே விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சர்வதேச லெவலில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே நல்லாவே ஒரு விலை குறைவில் தான் இருக்குது. இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு சப்போர்ட் லெவல் கிடச்சிருந்தா கண்டிப்பாக இந்த விலை குறைவு நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகியிருந்திருக்கும். ஆனால் அதற்கு மாறாக வீக்காக இருக்கிறதன் காரணமாக ரேட் அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போங்க. சப்போஸ் இதற்கிடையில் கடையோட ரேட் சேஞ்ச் பண்ணாலோ இல்லை உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணாலோ உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ தற்பொழுது மதியம் 3 மணி நிலவரத்தில் சர்வதேச லெவலில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே சற்று குறைஞ்சதாக காணப்படுது. இந்திய ரூபாயின் மதிப்பு ₹91.07 அப்படிங்கிற மாதிரி ஒரு 33 பைசா கிட்ட நம்மளுக்கு வீக்காக இருந்துட்டு இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸில் இல்லை ஷாப்போட ரேட்டில் தெரிஞ்சால் கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேங்க. அப்படி இல்லைன்னா இரவு 9 மணி வீடியோவில் நாளைக்கு நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு தெரியப்படுத்துகிறேங்க.